Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் பிரியன். வணக்கம் சார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முக்கியத்துவமா நீங்க எதை பார்க்கிறீங்க? ஏன்னா பாஜக தரப்பில் சொல்லப்பட்டது இருமொழி கொள்கை, அந்த மும்மொழி கொள்கை, அந்த விவகாரம் திசை திருப்புவதற்காக முதல்வர் இதை எடுக்கிறாரு, இல்லாத ஒன்றை சொல்றாரு அப்படின்னு. ஆனால் என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சி பாமக பேசியிருக்கிறாங்க, முதலமைச்சர் நேரில் போகணும், எல்லா முதல்வர்களையும் சந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் கோருவது ஒரு அரசியல் சட்ட திருத்தம் தேவை, எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அனைத்து கட்சி கூட்டம். இதனோட முக்கியத்துவமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இவ்வளவு கட்சிகளும் எக்ஸப்ட் பாஜக, நாம் தமிழர் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த கூட்டத்தோட நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற போதே இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது இல்லையா ஆக்சுவலாக. ஸோ மற்ற இந்த ரெண்டு கட்சிகள் பாஜக பண்ணுற அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை, கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற நடவடிக்கை நமக்கு புரியுது. ஸோ நாம் தமிழர் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, அவங்க கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை, எம்பிக்கள் எண்ணிக்கை குறையறத அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன காரணத்தினால அதில் கலந்துக்கலன்றது இன்னும் கிளியராக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி கட்சி. ஸோ அதனால் அவங்க அது கலந்துக்காததுலையும் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் சரியான நேரத்தில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பிரதமர் தெலுங்கானா பிரச்சாரத்தில் இதை பற்றி பேசியிருக்கார், மக்களவை எண்ணிக்கை உறுப்பினர்கள் ஏறும்ட்டு. ஏன்னா இப்போது 71க்கு அப்புறம் 2090 தள்ளி போட்டாங்க, 2001க்கு அப்புறம் 2026 தள்ளி போட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வருட காலம் இதே எண்ணிக்கை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் 30 வருஷம் தள்ளி போடுங்கன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் அவர் நிறைவேற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? பிகாஸ் ஏறுகிற மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே மக்களவையில் இருக்கணும். ஸோ அது காலத்தின் கட்டாயம் அது. அப்போ மக்கள் தொகை ஏறி இருக்கு. ஆனால் ஏறின மற்ற மாநிலங்கள் ஏறின அளவுக்கு தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் ஏறலை. ஏன்னா நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தினோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் மக்கள் தொகை எண்ணிக்கை ஏற்றும் போது எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது தான் இங்கே பாயிண்ட் ஆக்சுவலாக. எங்கள் எண்ணிக்கை குறையக்கூடாது. 543 இதே எண்ணிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, எங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களது 8 எம்பிக்கள் குறையும். அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இது நீங்கள் 848 மாத்திரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏறுகிற மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் பண்ணினீங்கன்னா, அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி, ப்ரோரைட்டான்னு நீங்கள் சொல்கிற ஃபார்முலா ரெடி பண்ணி அதில் எங்கள் எண்ணிக்கை எந்த விதத்துலையும் குறையாத பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 71ல் 543க்கு 7.2% நம்ம இருக்கோம். நம்ம 39 எண்ணிக்கை இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 848க்கும் நீங்கள் 7.2% கொடுக்கணும். இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுடைய 39 இருக்கு வச்சுக்கோங்க, இல்லை சவுத் இந்தியாவில் 130 இருக்கு வச்சுக்கோங்க, நார்த் இந்தியாவில் ஒரு 350 இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாமே, உத்தரப்பிரதேசில் 80 இருக்கு. வரப்போகிற 848 ஆச்சுன்னா அது 143 ஆகும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம 39க்கும் 80க்கும் இருக்கிற அந்த உயர்ந்திருக்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது எதிர்காலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டோட எண்ணிக்கைக்கும் உத்தரப்பிரதேசோட எண்ணிக்கைக்கும் அந்த ரேஷியோ கரெக்டாக அப்ளை ஆகணும். இதே ரேஷியோ, இதே பர்சன்டேஜ், இப்ப என்ன பர்சன்டேஜ் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் அப்படியே. மக்கள் தொகையை நீங்க அடிப்படையா கொண்டீங்கன்னா எங்களுக்கு அதுல பெரும் இழப்பு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே 130 உறுப்பினர்கள் 28 பேர் குறைஞ்சு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 28 பேர் இல்லை 26 பேர் குறைஞ்சு போயிடுவாங்க. 102 பேர் தான் இருப்பாங்கன்ற ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் இதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் 4 ஸ்டேட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 194 பேராக இருக்கிற எண்ணிக்கை 324 மாறிடும். நீங்க அதுல இன்னொரு அரசியல் ரீதியான சிக்கல், சில மாநிலங்கள்ல கைப்பற்றினாலே போதும், நீங்க நாடாளுமன்றத்தில் 4 மாநிலங்கள் பிளஸ் குஜராத் போன்ற மாநிலங்கள், உத்தரகாண்ட் போன்ற சின்ன சின்ன மாநிலங்களை கைப்பற்ற போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி பெரும்பான்மை இடங்கள் அங்க பெற்றாலே நீங்க ஒரு அரசியல் அதிகாரத்தை நாட்டில் இருக்கிறவங்க கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாங்கன்னா அது இன்னொரு பகுதியில் இருக்கிற சரியான பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாக பல்வேறு சட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க, மொழி ரீதியாக அல்லது அரசியல் அதிகாரத்தை பறிக்கிற மாதிரியான விஷயங்கள், அல்லது கவர்னர் மூலமாக பல பிரச்சனைகள், அவங்க மத்திய அரசோட திட்டங்கள் பல திணிக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க கரெக்டா அரசியல் அதிகாரம் நார்த் இந்தியாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சவுத் இந்தியாவை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அரசியல் சதின்னு சொல்றாங்க. அது ஒரு சதி தான் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க காலப்போக்கில் இந்த 4 மாநிலங்களுக்கோட குரல் அது ஒலிச்சாலும் ஒலிக்காட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க நினைச்சா நார்த்தில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி தேவையான மெஜாரிட்டி இடங்களை பெற்றுக்கொண்டு எந்த விதமான சட்டங்களை வேண்டுமானால் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையுது குறையாது அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம் கிடையாது.
நார்த் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு ஏறுதுன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து எதிர்கால ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயமா நான் பாக்குறேன். 543 இதே மெயின்டைன் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு 8 குறையக்கூடாதுன்றத நம்ம போராடுறோம், அதுக்கான குரல் கொடுக்குறோம். ஆனால் உங்களது குறையாதுங்க, உங்களது ஏறும் அப்படின்னா எங்களது 8 ஏறும் 7 ஏறும் வச்சுக்கோங்க. நார்த் இந்தியாவில் எவ்வளவு ஏறுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் இன்னும் பேராபத்தா இருக்கு. முதல்ல சொல்றேன், இந்த சமநீதி வந்து மெயின்டைன் பண்ணணும், அது வந்து மெயின்டைன் ஆகாது. இப்ப இதுல திருப்பிரியன் இந்த விவகாரம் வந்த போதே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது, மும்மொழி கொள்கை விஷயத்துல வந்து திமுக வந்து மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தோற்று போனதுனால இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் பேசிய போது தமிழகத்துக்கு குறையாது, ஒரு உள்துறை அமைச்சர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியா பார்க்கலாம், ஆனா எல்லாம் பேப்பர்ல இருக்கணும், அவர் பேசியிருக்கிறார். திரும்பவும் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க இதே பர்சன்டேஜ் தாங்க இருக்கும், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதாவது மும்மொழியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க திமுக அப்படின்னு அவர் சொல்கிறார் அண்ணாமலை. அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா மும்மொழியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ வைக்கிற பிரச்சாரம்லாம் வந்து ஹிந்தி வராது, 3வது மொழியாக வேற ஒரு மொழி கூட நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒரு முகமூடியான ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் முதல்ல அப்படி தான் சொல்வீங்க, அடுத்தது ஹிந்தியில் வந்து முடியுன்றதான், ஹிந்திக்கு அடுத்து சான்ஸ்கிரிட்டில் வந்து முடியுன்றதான் உங்களுடைய பாஜகவுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற விஷயம் 37,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் 54 லட்சம் பசங்களுக்கு வந்து ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டாக மட்டுமே சொல்லித்தந்து இங்கே மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழில் சொல்லித்தர ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் தனியார் பள்ளியை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாதுங்க. இந்த ஒரு நாட்டில் வந்து பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் ரெண்டும் பேரலாக இயங்கும் போது நீங்கள் இந்த பள்ளி அந்த பள்ளி நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. தனியார் ஆஸ்பத்திரி இருக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு, அது ஒரு பெரிய விவாதம், அதுக்குள்ள நான் போக முடியல. ஆனா எந்த ஒரு தனியார் பள்ளியிலேயாவது தமிழ் மீடியம் ஸ்கூல் வச்சிருக்காங்களா? அதை கேட்கிற தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கா? முதல்ல அது இன்னொரு தளத்தில் பேசலாம். இந்த விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கான அவர் விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ன்றத அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க 7.2 இருக்கிறீங்களா, இது குறையாதுங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம்னு கேட்க. அண்ணாமலை உத்தரவாதம் கொடுக்கலாம் சார். அண்ணாமலைக்கு என்ன அரசியல் ரீதியான ஒரு பொறுப்பு இருக்கு அது கொடுக்கறதுல? வாட் பவர் யூ ஆர் ஹேவிங் டு கிவ் சச் அஷூரன்ஸ்? நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கான எந்த அடிப்படையில் அந்த அஷூரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? தமிழ்நாடு பாஜக தலைவர் நீங்க கொடுக்குற அஷூரன்ஸா ஆல் இந்தியா லெவல் எடுபடும்? இதை கொடுக்க வேண்டியவர் பிரதமர் சார். பிரதமர் இந்த உறுதிமொழியை பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். மறுசீரமைப்பில் மறுவரையறையில் எந்த மாநிலத்துக்கும் குறையாது, அப்படியே ஏறினா கூட எல்லோருக்குமே எந்த விகிதத்தில் ஏற்றுறோமோ அதே விகிதத்தில் இந்த மற்ற மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான ஸ்கேலை அப்ளை பண்ணி நாங்கள் ஏற்றுவோம். இப்போ இருக்கிற அந்த ரேஷியோ இருக்குல்ல, இப்போ 39க்கும் 80க்கும் உள்ள ரேஷியோ இருக்குல்ல, அதே ஃபியூச்சர்ல ஏறினா கூட அதே ரேஷியோ தான் மெயின்டைன் பண்ணுவோம். மத்திய அரசு உறுதிமொழி கொடுக்கணும். இந்த விவகாரத்தில் திருப்பிரியன், இப்போ மத்திய அரசு இன்னும் உறுதியான நிலைப்பாடு அவங்க எதுவும் சொல்லலை. மத்திய அரசு நிலைப்பாடு எடுக்காததற்கு முன்பாகவே தமிழகம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லது தமிழகம் இந்த பிரச்சனையை எடுத்துருச்சு தென் மாநிலங்கள்லாம் எடுத்தாலும் கூட மத்திய அரசு ஒரு மௌனம் காத்துக்கொண்டே இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை ஏறிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், கோயம்புத்தூரோ திருவள்ளூரோ ஸ்ரீபெரும்புதூரோ இல்லை சவுத் சென்னையோ 24 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க சார். மற்ற தொகுதிகளில் 13லேருந்து 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 24 லட்சம் இருக்கிற கோயம்புத்தூருக்கும் இல்லை 13 லட்சம் இருக்கிற இன்னொரு சின்ன தொகுதிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அது சரியான பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதே தான் எல்லா மாநிலத்திலும் அப்ளை ஆகும். அப்போ நீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்க ஏற்றும் பொழுது மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே நீதியை எங்களுக்கும் கொடுங்க, அந்த சமநீதியை கொடுங்க, எங்களுக்கு அநீதி இழைக்காதீங்கிறது எங்க பாயிண்ட். 543 மெயின்டைன் பண்ணும்போது எங்களுக்கு பாதிப்பு வரும், அதுல மக்கள் தொகையை கொண்டு வராதீங்க, 7.2% கொண்டு வாங்க. 748 ஏத்தினீங்கன்னா அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதுலயும் எங்களுக்கு 7.2 கொடுங்க, அநீதி இழைக்காதீங்கன்றதான் எங்க பாயிண்ட். அதை நீங்க பண்ணினீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளும் என்ன கருத்துக்களை சின்ன விஷயம். அதாவது அமித்ஷா வந்து அரசியல் ரீதியா பதில் சொல்லிட்டு போறாரு. ஆனால் ப்ரோரேட்டா அவர் சொன்னது ப்ரோரேட்டானா என்ன ப்ரோரேட்டான்னு விளக்கிட்டு போயிருக்கணும். ஆக்சுவலா அது விளக்கினாருன்னா தெளிவா இருந்திருக்கும். உறுதிமொழி கொடுக்க வேண்டியவர் பிரதமரோ அல்லது அமித்ஷாவோ தானே தவிர அண்ணாமலை கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சிகளும் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தாக்கம் தென் மாநிலங்களில் எப்படி இருக்க போகிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது, இதுல மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, என்ன விளக்கம் கொடுக்க போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி திருப்பிரியன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.